ஹல்லேலூயா. இன்று செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின 23ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23, 26 நம்ம வாசிப்போமா? லூக்கா 23, 26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கின்ற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு சிலுவை பாடுக்காக அழைத்து கொண்டு போகப்படுகிறார். வழியிலெல்லாம் அட்டி அவரை நொறுக்குறாங்க, அவரை செதைச்சி அவருடைய பலத்தை எல்லாம் உறிஞ்சிட்டாங்க. இப்போ அவரை எருசலேம் வீதியில நடத்தி கொண்டு போறாங்க. சிலுவையிலே அறையப்படுவதற்காக இயேசு கொண்டு போகப்படுகிறார். வழியின் உச்சகட்டம், அவரால் நடக்க முடியல. நடக்க அடிக்கிறாங்க, விழ விழ அடிச்சு எழுப்புறாங்க. மிகப்பெரிய ஒரு மாம்ச பலவீனத்துல தவிக்கிறார் இயேசு. இந்த வேளையில அவரால் சிலுவையை தூக்க முடியல. சிலுவையை தூக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்க சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கின்ற ஒருவன் வருவதை கண்டு அவனை பிடித்து அந்த சிலுவையை சுமக்கும்படி வற்புறுத்துறாங்க. ஆண்டவருடைய பலவீனத்திலே அவன் தெரிந்தோ தெரியாமலோ அந்த சீமோன் பங்கு பெறுகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மளோடு பேச ஆசைப்படுகிற காரியம், என்னுடைய பாரத்தை நீங்க சுமக்க ஆசையா இருக்கிறீங்களா? என்னுடைய சிலுவையை நீங்க சுமக்க ஆசையா இருக்கிறீங்களா? நான் போன வழியிலே நீங்களும் வர ஆசையா இருக்கிறீங்களா? நான் விட்டு போன பணிகளை செய்வதற்கு உங்களுக்கு ஆசை உண்டா? ஏதாவது ஒரு காரியத்துல இயேசுவுக்கென்று நாம் ஏதாவது இதுவரைக்கும் செய்திருக்கிறோமா? இல்ல இனிமே நம்முடைய எண்ணம் எப்படியா இருக்கிறது? ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டு செல்ல போகிறோம்? ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு காரியத்துல இயேசுவை பற்றி யாருக்காவது இதுவரைக்கும் நம்ம பேசி இருக்கிறோமா, சொல்லி இருக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையில சற்று நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். கடைசி காலம் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நாம வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு வேளையில நாம் இயேசுவுக்காக என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் இந்த நாளில நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த நிகழ்ச்சி எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல ஆரம்பிக்குது. இயேசுவின் பாடுகள் ஆரம்பிக்கப்படுகிற இடம் அது. நம்ம எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்க என்று பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்குது. ஆண்டவருங்க சொல்றாரு, என்னுடைய பாத்திரத்துல நீங்க பானம் பண்ணுங்க. இந்த பாத்திரம், நான் வைத்திருக்கிற இந்த பாத்திரம் உங்களுடைய பாவத்தை கழுவுகிற, உங்களுடைய சாபத்தை கழுவுகிற ஒரு பாத்திரமாய், ஒரு ரத்தமாய் மாறப்போகுது. அதனால நீ என்ன செய்யுங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் இதை பானம் பண்ணுங்க. பானம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, 29ல இருந்து 35வது வசனம் வரைக்கும் இயேசு இப்படியாய் சொல்லுகிறார். இது முதல் நாள் வரைக்கும் இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று சொல்லுகிறேன். பாடின பின்பு போனார்கள். மேய்ப்பனை வெட்டுவேன்,
எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில என் நிமித்தம் நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? இடலர் அடைய போறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஆண்டவர் அவருடைய பாத்திரத்துல அவருடைய ரத்தமாகிய பங்குலே தன்னுடைய சீஷர்களும் பெரும்படியாக ஒரு பெரிய வாக்கியத்தை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு பெரிய பாடுகளின் வழியா போறேன், சிலுவையின் பாடுகளை நான் சுமக்க போறேன், இந்த வழியா நான் போக போறேன்னு சொல்லி சொன்ன உடனே அங்க என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிங்க. ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு போவேன். இப்ப பேதுரு சொல்றாரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரலை மாட்டேன். இயேசு அவனை நோக்கி சொல்றாரு, இப்போ இந்த ராத்திரியில சேவல் கூவுகிறதுக்கு முன்னால என்னை நீ 3 தரம் மறுதளிப்பாய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெற்ற ஒரு உன்னதமான சீஷன் பேதுரு. பேதுருவை பற்றி அநேக வேளைகளில் ஆண்டவர் அவனை பெருமையாய் பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும் வேதத்துல. கொஞ்ச நேரத்துல அவன் எப்படியாய் மாறி போகிறான்? எந்த ஒரு வழியில போனாலும், யாரு உங்களை விட்டு வழி விலகி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? வழி விலக மாட்டேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னைக்கு ராத்திரி சேவல் கூவுகிறதுக்கு முன்னால 3 முறை என்ன மறுதளிக்க போற. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம அநேக வேளைகள் நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நடக்கிற வழி சரியான வழி, வேதத்தின் வழியில நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம், இயேசுவை உறுதியாய் பிடித்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு பேதுருவை போல அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்பொழுது எங்கெங்கெல்லாம் இயேசுவை கிவ் அப் பண்ணணுமோ அங்கெல்லாம் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? விட்டு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்க சொல்கிறாரு. என்னுடைய பாத்திரத்தில் நீங்க பங்கு பெறுகிறது ரொம்ப நல்லது. என்னுடைய தேவ ராஜ்யம் வரும் வரைக்கும் இதை நினைவு கொள்ளும்படி இதெல்லாம் நீங்க செய்வீங்கன்னு சொல்லி உங்களுடைய கரத்துல இந்த உடன்படிக்கையை செய்யும்படியாக நான் சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க பங்கு பெறுகிறது நல்லது. ஆனா என்னுடைய வழியிலே நடக்கிறதற்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல எத்தனை முறை இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நம்ம மறுதளிக்கிறோம் சொல்லி சற்று நாம நிதானித்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இப்ப பாருங்க, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். பேதுரு கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணல, ஏன் இயேசு இப்படி சொல்லுகிறார். தேவகுமாரன் என்னை குறித்து சொல்றாரு, இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னால 3 தடவை நீ என்ன மறுதளிக்க போற, நீ உயிருக்கு பயப்பட போற, நீ ஓடி ஒளிய போற சொல்லி சொல்லும் பொழுது கூட பேதுருக்கு அந்த உணர்வு வரல. மாறாக இயேசு சொன்ன உடனே இன்னும் அவரை ஓவர் கம் பண்ண விதமா என்ன சொல்றா, என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன்ப்பா. ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பேதுரு கொடுத்தது, ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இயேசுவோடு அவருடைய பாடுகளை சேர்ந்து சந்திக்கக்கூடிய பலத்தை பேதுரு இந்த இடத்துல இழந்தவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நாம யோசிக்கணும், நம்ம அனுதினம் பைபிள் வாசிக்கிறோம், டெய்லி வசனத்தை கேட்கிறோம், காலை மாலை கேட்கிறோம், ஆலயத்துக்கு வரோம், 3 நாள் ஆலயத்துக்கு வருகிறோம், வசனத்தை கேட்கிறோம். ஆனா இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படியாய் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இந்த வசனத்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனம் உள்ள வசனமாய் நாமும் பிறருக்கு சொல்லி இருக்கிறோம்? நீங்க கேட்கிறது நல்லது, இருதயத்தில் அதை பதித்துக் கொள்வது நல்லது. இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேரி பண்ணி போகும் பொழுது, அன்றாட வாழ்விலே நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது, இல்ல ஸ்கூலுக்கு போகும் பொழுது, இல்ல காலேஜுக்கு போகும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை எடுத்து போறீங்களா? யாருக்காவது இந்த வசனத்தை குறித்து சொல்லியிருக்கீங்களா? இயேசுவின் பாடு என்ன, அவர் எதற்காய் பாடுபட்டார், எதற்காய் மரித்தார், எதற்காய் சிலுவையை சுமந்து நமக்காய் யாரும் அனுபவிக்காத ஒரு சாபத்தை அவர் அனுபவித்தாரே, ஏன்? எத்தனை பேர் நாம் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லி இருக்கிறோம்? இயேசுவின் பாடுகளை பற்றி பிறருக்கு சொல்லும் பொழுதே தன்னால் அவங்களுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறதை நாங்க அநேக முறை பார்த்திருக்கிறேன். இயேசுவின் பாடு சாதாரண பாடல்ல. அவர் பட்ட பாடுகளை நாம நினைவு கூர்ந்தாலே போதும், தன்னால நம்முடைய இருதயத்துல அவரை பத்தி ஏதாவது சொல்லணும்,
அவரை குறித்து யாரிடமாவது பேசணும். இன்னைக்கு ஒரு ஆத்மாவையாவது தேவனுடைய கரத்துல நான் கொண்டு வந்துடணும். இயேசுவின் வழியில நான் நடக்கிற மாதிரி என் கூட இருக்கிறவங்களை நடக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம தீர்மானிச்சிருக்கிறோமா? நம்ம அநேக வேளையில் நம்ம நினைக்கிறோம், ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே நம்முடைய வேற ஒரு பலன் நிரப்புது. ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். பலத்தினால் நிரப்பப்படுகிறோம், வசனத்தினால் நிரப்பப்படுகிறோம். ஃபுல் எக்யூப்டா இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியில போறோம். ஆனா வெளியில போய் இந்த வசனத்தை எத்தனை பேருக்கு நீங்க உபயோகிச்சிருக்கிறீங்க? எத்தனை இடத்துல நீங்க உபயோகிச்சிருக்கீங்க? சற்று நாம இந்த நாளில அதை யோசித்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம காணப்படணும். சற்று தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு வந்து நோக்கி, இப்ப கேட்கிறாரு அவரு, நான் போய் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்க இங்க உட்கார்ந்துருங்க, கூட்டிக் கொண்டு போய். இப்போ அவருக்கு தெரியும், ஒரு பெரும் பாடுக்குள்ளாய் நான் கடந்து போக போறேன். என்னுடைய வழி ஒருவேளை முன் குறிக்கப்பட்ட வழிதான். பல ஆண்டுகளுக்கு முன்பாக வேதத்தில் எழுதப்பட்ட வழியோடு நான் நடக்கதான் என்னை ஒப்பு கொடுத்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன். ஆனா இப்போ என்னுடைய மாம்ச பலவீனம் என்ன செய்யுது? யாராவது இந்த நேரத்துல எனக்கு துணைக்கு வர மாட்டாங்களா? யாராவது என்னிடத்துல ஒரு பரிந்து பாசத்தோடு பேச மாட்டாங்களா? யாராவது என்னோடு கூட தோளுக்கு தோல் நின்று என் பாரத்தை சுமக்க மாட்டாங்களான்னு சொல்லி தேவன் வியாகுலப்பட ஆரம்பிக்கிறார். இப்போ கூப்பிடுறாரு, சபிதேவின் 2 குமாரர்களையும் கூப்பிடுறாரு. மத்தேயு 4:2 நம்ம வாசிக்கும் பொழுது அது யாருன்னு தெரியுது, யோவானும் யாக்கோபும் இல்லையா? நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். 38வது வசனத்துல எப்படியா சொல்றேன், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்க தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். என் கூட விழித்திருங்க, கொஞ்ச நேரமாவது எனக்கு தோளுக்கு தோல் நின்று என்னை தேற்றுவதற்கு நீங்க என் கூட இருங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க நடந்தது என்ன? 2 பேரும் தூங்கிட்டாங்க. பாருங்க, நம்ம இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்ற மக்கள், இயேசுவோடு பேசுகிற ஒரு மக்கள், இயேசுவினுடைய வசனத்தை அனுதினமும் தியானிக்கிற மக்கள், வசனத்தை டெய்லி வாசிக்கிறோம், செபிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு தோளுக்கு தோல் நின்றாய் நம்ம எந்த காரியத்தை வரைக்கும் செஞ்சிருக்கிறோம்? அவருடைய இருதயத்தின் வியாகுலம் இப்போ என்ன? என் வருகை வரப்போகுது, என்னுடைய வருகை வரப்போகுது, உலகத்தின் அழிவு சமீபித்திருக்கிறது, என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, எழுந்து கட்டுவதற்கு எனக்கு அநேக ஊழியக்காரங்க தேவை, அநேக மக்கள் தேவை, அநேக ஜனங்கள் தேவை, பாரமுள்ள மக்கள் வேணும். எனக்காய் கண்ணீர் வெடித்து, ஜனங்களுக்காய் கண்ணீர் வெடித்து யார் என் வேலையாய் போவான் என்று ஏங்குகிற இயேசுவின் இருதயத்தை நம்ம எத்தனை பேர் சுமக்க ஆயத்தமா இருக்கும் அந்த நாளில? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கான நோக்கத்தை நாம இதுவரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறோமா? இல்லைன்னா இனிமேலாது நம்ம நிறைவேற்ற போறோமா? பேதுருவையும் யோவானையும், யாக்கோபையும் யோவானையும் அவர் பக்கத்துல அழைத்து என்னோடு கூட தோளுக்கு தோல் நிற்கும்படியாய் அவர் அழைத்து அருகிலே வைத்தார். ஆனா அங்க நடக்கிறது என்ன? தூங்கிட்டாங்க. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ மகிமை எல்லாம் துறந்து இறங்கி வந்த இயேசு அந்த இடத்துல கதறுகிறார். அவருடைய மாம்சம் எப்படிப்பட்ட ஒரு வழி நிறைந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ளாய் போக போகுது, என்ன நடக்க போகுது எனக்கு அவருக்கு எல்லாம் அப்படியே தெரிகிறது. அவர் கண் முன்னால் அப்படியே அந்த காட்சி வந்து நிற்கிறது. கைகளிலே கால்களிலே ஆணிகளால் அடிக்க போறாங்க, தலையில முட்கிரீடம் வைக்க போறாங்க, உடம்புல 5000க்கும் மேற்பட்ட அடிகள் அவர் மீது விழப்போகிறது. அவருடைய உடலெல்லாம் உழுத நிலம் போல இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. நாம் காணும் பொழுது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்ததா, அவருடைய முகம் அந்த கேடு அடைந்ததா. இப்படிப்பட்ட ஒரு பாடுகளின் வழியாய் இயேசு கடந்து போனார். யாருக்காகங்க? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான், உங்க பிள்ளைகளுக்காகவும்,
உங்களுக்காகவும் தான். நம்ம அவருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த உலகத்துல பலத்தின் மிகுதினால் 70 வருஷம் 80 வருஷம் நாட்கள் கடந்து போகும். போனோன்னு கேட்பாரு, தம்பி நான் உனக்காக மறிச்சேனப்பா, நீ எனக்காக என்ன பண்ண? என் அன்பு தங்கச்சி உனக்காக நான் மறிச்சேனே, எனக்காக நீ என்ன பண்ணப்பா? உன் கூட உன்னை பழகுவதற்காக அநேக நண்பர்களை உனக்கு கொடுத்திருந்தேனே, யாரிடமாவது என்னை பற்றி சொன்னியா? யாரிடமாவது இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய பாரத்தை உன்னுடைய இருதயத்தில் நீ ஏற்றுக்கொண்டாயா என்று சொல்லி இயேசு கேட்கும் பொழுது நம்முடைய முகம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் பெரும் பாடுபட போகிறார். அதை நினைத்து பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். பிதாவை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆகட்டும். அவர் நினைச்சிருந்தாருன்னா, அவர் எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? ஒரு ராஜாதி ராஜாவாய் நம்மை ஆளுகிறவராய், ரோமர்களை அடித்து விரட்டி நம்ம எல்லாரையும் ஆளுகிறவராய், நம்மோடு கூட உலாவுகிற ஒரு ராஜாவாய் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்தாங்க. மாறாய் அங்க நடந்தது வேற. எல்லாரும் சாவுக்கு அவரை ஒப்பு கொடுத்தாங்க. அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். யாருக்காய்? மக்களுக்காக. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு சீஷர்களிடத்துல வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு நோக்கி, 1 மணி நேரம், ஜஸ்ட் 1 hour, 1 மணி நேரமாவது எனக்காக நீங்க விழிச்சிருக்க கூடாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவோடு அவங்க நடந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கும்? அவரோடு கூட படகில பயணம் செய்த அனுபவம் எப்படி இருந்திருக்கும்? பேதுரு கடலில நடந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கிறோம்? காற்றையும் கடலும் அப்படியே இறைச்சலோடு பெரும் காற்றடிக்கிறது, எல்லாரும் பதறாங்க, கத்துறாங்க. ஒரே வார்த்தையில் அதட்டுறாரு, எல்லாம் அமைதலாயிற்று. இப்படி எல்லா அற்புதத்தையும் அதிசயத்தையும் நேரில் பார்த்த இயேசுவுக்கு 1 மணி நேரம் கூட அவங்க கொடுக்க தயாரா இல்லை. யோசித்து பாருங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இயேசுவுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? எவ்வளவு நேரம் நம்ம பைபிள் வாசிக்கிறோம்? எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்? முக்காவாசி நம்மளுடைய ஜெபம்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எவ்வளவு நாள், எத்தனை நாள் நாம இப்படியே ஜெபிக்க போறோம்? என்னைக்கு பாரமுள்ள இருதயம் உள்ளவர்களாய், பிற ஆத்துமாக்களுக்காய், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் எப்ப நாம ஜெபிக்க போறோம்? எப்போ நம்முடைய முழங்கால் இதற்காய் தேய போகுது? பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் இதற்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. இதற்காக தான் உங்களையும் என்னையும் கிறிஸ்தவனாய், கிறிஸ்தவளாய், கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாய், ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், ஆவியின் பலத்தை பெற்ற பிள்ளைகளாய், ஆவியின் அனுபவத்தை பெற்ற பிள்ளைகளாய், ஆவியின் வரங்களை பெற்ற பிள்ளைகளாய் அவர் ஏன் வச்சிருக்கிறாரு தெரியுமா? அவரோடு கூட அவருடைய பாடுகளை நாமும் சுமப்பதற்கு தான். இந்த நாளில நம்ம ஒரு உறுதியா ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நீங்க போன வழி எங்களுக்கு தெரியும்பா, நாங்க பைபிள்ல வாசிக்கிறோம், அந்த வழியில நாங்களும் போக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சிறு பலவீனத்தை உங்களுக்காக நாங்கள் ஏற்க ஆயத்தமா இருக்கிறோம்னு சொல்லி அதனால ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம தொடர்ந்து போகும் பொழுது 41வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இயேசுவினுடைய மாம்சமே அந்த நேரத்துல பலவீனம் ஆயிற்று. பிதாவை நோக்கி வியாகுலப்பட தொடங்கினார். நம்மளுடைய மாம்சம் எம்மாத்திரம். உலகத்துல அனுதினமும் நான் பார்க்கிற காட்சிகள், போகிற வழிகள் நம்மை தடுமாற செய்கிறது. எனினும் இயேசுவின் வழியிலே உறுதியாய் நடக்க நம்முடைய இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு நம்மை நிரப்புகிறார், பலத்தினால் நிரப்புகிறார், ஆவியினால் நிரப்புகிறார். அவரை போலவே வாழ்வதற்கு நமக்கு பலத்தை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், நான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சில சிக்ஷைகள் கிடைப்பது உண்மைதான்,
ஆனாலும் அது இந்த உலகத்துக்கு ஏற்ற சிக்ஷைகளை தவிர, அது இன்னைக்கு தொடங்கினா நாளைக்கு ஒளிந்து போகும். இந்த உபத்திரவத்திற்காக, இந்த பலவீனத்திற்காக நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, என்னை விட்டு கொடுத்துறாங்கப்பா, என்னை விட்டு கொடுத்துறாங்க. உங்களுக்காக நான் பட்ட பாடுகளை அனுதினமும் நீங்க நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த மாம்ச பலவீனம் நம்மை விட்டு பறந்தோடி போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட பலத்தோடு நிரப்புகிறார். அவர் சொல்றார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த மாம்சத்தை ஓவர் கம் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? we have to do that. இயேசு நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் ஆவியினால நம்ம நிரப்பி இருக்கிறார். நம்ம தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது கலாத்தியர் 3:3 அவர் சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றாரு, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போறீங்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா, நீங்கள் இத்தனை புத்தியினரா. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் பலத்தை மறுதலிச்சு மறந்து இந்த மாம்ச பலவீனத்துக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையை முடிக்க போறீங்களா? இல்ல நான் நிறைத்த ஆவியோடு என்னோடு கூட நடக்க பலம் கொள்ள போகிறீங்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் பாருங்க. மத்தேயு 27 இயேசு சிலுவை சுமந்து வரும்பொழுது வாரினால் அடிக்கிறாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை. மறுபுறம் உடலில் 5000க்கும் அதிகமான அடிகள், தலையிலே முள்முடி, சிலுவையின் பெரும்பாரம். இயேசு தவிக்கிறார், தடுமாறுகிறார், கீழே விழுகிறார். இப்போ அவருடைய சிலுவையை இழுக்க முடியல. போர் செய்வர்கள் அதனாலதான் என்ன செய்யறாங்க, மத்தேயு 27 நாம் பார்க்கிறோம், சிரேனை ஊரனாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணாங்க. நம்ம லூக்கா 23 வாசித்தது போல மத்தேயு 27 இருக்குது, மார்க் 15 அது இருக்குது. அல்லாமலும் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணாங்களாம். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் அது இந்த நிகழ்ச்சி எழுதப்படலை. மத்தேயு 16:24 இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 16:24 எடுத்து வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அவனுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 10:38 இப்படி சொல்லுது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மத்தேயு 16:21 தான் கொலையுள்ள போகிற 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லி இயேசு பேதுருவுக்கு சொல்லும் பொழுது 22ஆவது வசனத்துல பேதுரு அவரை தனியே கூட்டி போய் கடிந்து கொண்டானான். அவனுடைய மாம்ச பலவீனத்தை அவருக்குள்ளேயும் திணிக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாம அவரோடு கூட எடுத்து சுமக்க வேண்டிய சிலுவை என்ன, அது எந்த சிலுவை நாம இப்ப பார்க்க போறோம். 23ஆவது வசனத்தை வாசிங்க. 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிற, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் நீங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம் 14 நீங்க இப்போ வாசித்தீங்கன்னா அங்க 13 கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அதற்கு சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நம்ம அந்த அறிக்கையெல்லாம் நம்ம தைரியமா பண்ணிடுவோம். யாரு கேட்டாலும், நீ யாருப்பா? கிறிஸ்தவன். கிறிஸ்தவன்னா யாருப்பா?
நான் கிறிஸ்துவை உடையவன், கிரைஸ்ட் இன் மீ. யாரு கேட்டாலும் தைரியமா சொல்லிடுவோம். உடனே அங்க அதே மாதிரி யோவான் பேதுரு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்துகிறார். பிதாவே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடை பெற்ற பேதுரு உடனே இயேசு சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது, இதை மேற்கொள்ளாது. அது மாத்திரமல்ல, பரலோகத்தின் திறவுகோல், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு வரத்தை பெற்ற, ஒரு கிருபையை பெற்ற பேதுரு, இயேசு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற காத்திருக்கும் பொழுது, அதை சொல்லும் பொழுது இயேசுவை கூப்பிட்டு கடிந்து கொண்டானாம். நாம இன்னைக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் மத்தவங்கிட்ட சொல்லுவோம், பிரதர் அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க, பிரச்சனை ஆயிரும். சிஸ்டர் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசாதீங்க, பிரச்சனை ஆயிரும், கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிட்டு பேதுரு மறுதளிச்ச உடனே, அப்பாலே போ சாத்தானே. இந்த வார்த்தையை தயவு செஞ்சு நம்ம கேட்டுறக்கூடாது. நம்மளை பார்த்து இயேசு சொல்லிடக்கூடாது, அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, அதான் 23 சொல்லியிருக்கிறார். அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவையே நீ சிந்திக்கிற. அப்ப இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்க வேண்டிய நம்ம என்ன எதிர்பார்க்கிறாரு, எந்த சிலுவையை சுமக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, பிதாவின் சித்தத்தை செய்கிற ஒரு சிலுவையை நம்ம சுமக்கணும். நம்மளுடைய பலவீனத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வெளிப்படுத்தாம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பலத்துல அனுதினமும் அவருடைய சிலுவையை எடுத்து பின்தொடர்ந்து நாம செல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. அதனாலதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இன்னைக்கு நீங்க உங்களுடைய இருதயத்துல இந்த காரியத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய சிலுவையை எடுத்து சுமக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த சிலுவையை நாம சுமக்க இன்னைக்கு நாம ஒப்பு கொடுக்க போறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு சொல்லுவீங்களா, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நான் செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் பேதுருவை போல உம்மை மறுதளிக்க மாட்டேன், மாறாக நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பலத்துல நான் உறுதியோடு நடக்க இந்த நாள்ல தீர்மானிப்பேன் என்று சொல்லி, மந்தையில் சேர ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. இந்த பாடலை நம்ம பாடி நம்ம ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபிக்கலாம். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் நாடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை. மந்தை இயேசு
அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிடாத இடங்கள் உண்டு, என்னை அன்பு கொண்டு இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிடாத இடங்கள் உண்டு, என்னை அன்பு கொண்டு செல்ல ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாவரும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி. அழைப்பு பெற்றோர் யாவரும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி. அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல வெந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல வெந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உம்மிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உம்மிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். மந்தையில் சேர ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபை என்று திருச்சபைக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவர். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இவ்வளவு நாள் என்னுடைய இருதயத்தில் ஒரு பயம் இருந்ததுப்பா, உம்மை பற்றி பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருந்தது. நான் சரியா பேசுறேனா தவறாய் பேசுகிறேனா தெரியலையே என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு என்னுடைய இருதயத்துல நீங்க போட்ட இந்த விதை அது நிச்சயமாய் முளைத்து விருட்சமாய் வளர என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஞானத்துல நான் வளர எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. உம்முடைய வேதத்துல வளர எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. உம்முடைய வேதத்துல மென்மேலும் நாங்கள் வளர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கவும், அதை பிறருக்கு எடுத்து கூறவும் எங்களுக்கு பலத்தை தாங்க சுவாமி. அதற்காக எங்களை நாங்கள் இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறைனே ஊரனாகிய சீமோனுக்கு அன்னைக்கு வலுக்கட்டாயமா போர் சேவர்கள் பிடிச்சு இழுத்து வச்சு அவனை சிலுவையை சுமக்க வச்சாங்க. அன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் சுமந்த சிலுவைய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சுமக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களுக்கு ஆசை உண்டா? தேவனுடைய ராஜ்யத்தை பலப்படுத்துவதற்கு ஆயத்தம் உண்டா? அவருடைய சேனைகளை இணைவதற்கு உங்களுக்கு ஆசை உண்டா? நம்மள மாதிரி யுத்த வீரர்களையும் யுத்த வீராங்கனையும் தான் இயேசு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாள் முதல் கொண்டு உம்மை பற்றி யாரிடத்திலாவது நான் சொல்லணும் சுவாமி. எண்ட் ஆஃப் தி டே உங்களுடைய பாதத்துல நான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த ஆத்மாவுக்கு இன்னைக்கு உம்மை பற்றி நான் அறிவித்திருக்கிறேன் சுவாமி. அந்த ஆத்மாவை எப்படியாவது பாதத்துல திருப்பி கொண்டு வாங்க என்று சொல்லி நம்ம கடைசி நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம பேசின ஆத்துமாக்களை குறித்து பாரமுள்ளவர்களாய் ஜெபித்தவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அனுதினம் உறங்க போகிற ஒரு பிள்ளைகளாய் நம்ம மாறணும். அதற்காய் ஆண்டவர் நாளில பலத்தை தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்கிறதற்காய் நன்றி அப்பா. எங்களை தரைமட்டம் தாழ்த்துகிறோம்.
உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். அன்பின் நல்ல பிதாவே, ஆமென்.